இப்போ தசரதனுக்கு பிள்ளை பிறக்கல அப்படின்னு சொன்னால் இந்த அண்டத்தில் இருக்க அனைத்தும் புண்டத்தில் இருக்கணும்னா புண்டத்தில் அனைத்து சக்திகளும் இருக்கி. அப்போ இந்த தசரதனுக்கு ஏன் அது கிடைக்கலன்னு சொன்னால் தசரதனுக்கு தான் செய்த கர்மா விடலை. அப்போ என்ன, அப்போ இந்த சக்தி குறைபாடாக இருக்கிறதால விடாதனால அப்புறம் ஒரு குழுவை சரணடைஞ்சி அப்புறம் புத்திரகாமஸ்ரீ யாகம் பண்ணக்குள்ள பக்தியாக பண்ணக்குள்ள அவருக்குள்ளே அவர் போட்ட விதி அந்த கர்மா கரைஞ்ச உடனே பாருங்கள் அந்த சுரக்க தங்கிட்டு அவருக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அந்த தன்மை உண்டாகுது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சூழலில் நாங்கள் வளரும் போது அந்த சூழலில் இருக்க தன்மை பண்பு குணங்கள் எல்லாம் வரக்குள்ள அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ சாப்பிடும்போது பாருங்கள் எங்களுக்கு ஏதோ பூர்வ எண்பத்தில் ஒரு நல்ல பக்கம் போனேன் நல்ல சக்தி உண்டாகக்குள்ள இந்த தேவையில்லாத பாருங்கள் நம்ம சாப்பாடெல்லாம் அதை பாருங்கள் வெறுக்க வச்சு தேவையானதை மட்டும் பாருங்கள் சாப்பிட வைப்பார் தேவையானது. அப்போ அது மாதிரி நாங்கள் பாருங்கள் அந்த தேவையில்லாத தெரியாமல் செய்த அந்த கர்ம வினைகளில் அப்படி இருந்து வெளியே வரணும்னு சொன்னால் அந்த சக்தி காணாட்டி அந்த சக்தியை பாருங்கள் எடுக்கிறதுக்குரிய வெளியிலிருந்து எடுக்கிற எப்படி அப்படின்னு சொல்லி அந்த அறிவை ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ கொய்யாப்பழத்தில் விட்டமின் சின்னா எண்ணற்ற சக்திகள் உலகத்தில் இருக்க அந்த எண்ணற்ற சக்தியில் அந்த உருவம் செய்கிற செயல் தன்மை பண்பு அதுகளை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆளை பார்த்து இன்ன ஆள் இன்ன குணமாக இருக்காண்டா இன்ன சக்தி அவருக்குள்ள இருக்கி இந்த சக்தி அப்படியே அவர் சூழலில் வளர்த்து போகிறாண்டா இன்ன நடக்கும் வருங்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இதில் இருக்காது, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தாங்கும் இந்த உடல், அதுக்கு பிறகு வரும். அப்போ நாங்கள் என்னத்தை நாங்கள் செய்து போகிறோமோ அந்த செய்த போகிற அந்த சக்தி கூடும்போது அந்த சக்தி செயல்நிலைக்கு வராது. செயல்நிலைக்கு வர முடியும்னா அங்கே பாருங்கள் என்ன அங்கே செயல்நிலை இந்த உடம்பை செயல்படுத்துகிற சக்தி பாருங்கள் ஆக்க சக்தி அழிவு சக்தி என்று. அப்போ அந்த செயல்படுத்துகிற சக்தி ஆன்மாவோடு அவர் தொடர்பு கொள்ளணும். எது தொடர்பு கொள்ளணும்? நாங்கள் மனம் தொடர்பு கொள்ளும் போது அவர் அதிலிருந்து மனம் எண்ணும் போது அப்போ மனிதன் எண்ணி வாழ்கிறவர்.